கனவு மெய்ப்பட வேண்டும். தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் குற்றிலுகர புணரியல் பகுதி 1 பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன். தனித்தன்மையுடன் விளங்கும் தமிழ் எழுத்துக்களுள் குறிப்பிடத்தக்கது குற்றிலுகரமாகும். இது மொழிக்கு முதலாகவும் ஈறாகவும் வரும் சிறப்புடையது. தமிழில் குற்றிலுகரத்தை ஈறாக கொண்ட சொற்கள் மிகுதியாக காணப்படுகின்றன. குற்றிலுகரம் ஒன்றாயினும் அது ஈற்று அயலெழுத்தை அடிப்படையாக கொண்டு ஆறாக பகுக்கப்பட்டுள்ளது. அவ அறுவகை குற்றிலுகரமும் நிலைமொழியாக நிற்கும். அவற்றுடன் பொருள் பெயர், அளவு பெயர், நிறைப்பெயர், எண்ணுப்பெயர் போன்ற பல்வகை பெயர்கள் புணரும். அப்புணர்ச்சியை விரிவுபட கூறுவதால் இவ்வியல் குற்றிலுகர புணரியல் என பெயரிடப் பெற்றது. இதன்கண் அமைந்த நூற்பாக்களை இளம்பூரணார் 77ஆகவும் நச்சினார்க்கினியார் 78ஆகவும் கொண்டு உரை வகுத்துள்ளனர். இவ்வியலில் அமைந்த செய்திகளை குற்றிலுகரத்தின் வகைகள், 2வது குற்றிலுகர ஈறுகள் பெறும் சாரியை, 3வது எண்ணுப்பெயர்கள் புணரும் முறை, 4 புறநடை என்னும் 4 பிரிவுகளில் பகுத்து காணலாம். அதாவது குற்றிலுகர புணரியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குற்றிலுகர ஈறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கசட தபரர்கள வல்லின எழுத்துக்கள் அது மேலே உகரம் ஏறும். அப்படி இருக்கிறப்ப உகரம் ஏறுச்சுன்னா குசுடு துபுரா மாறும். அதை அடிப்படையாக வைத்து தமிழ் எழுத்துக்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் அது மொழிக்கு முதலாகவும் இருக்கும், கடைசியாகவும் இருக்கும், சிறப்புடையது அப்படிங்கிறாங்க. இது தமிழில் குற்றிலுகரத்தை கடைசியாக இருக்கிற சொற்கள் அதிகமாக இருக்குது. இறுதியாக இருக்கிற, அதாவது குற்றிலுகர சொற்கள் முதலாகவும் மொழிக்கு முதலாகவும் இருக்கும், ஈராகவும் இருக்கும், சிறப்புடையது. ஆனால் இங்கே தமிழில் பார்த்தா ஈராக கொண்ட சொற்கள் தான் அதிகம் இருக்குதுங்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா குற்றிலுகரத்தில் குசுடு துபுரு அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை அடிப்படையாக வைத்து தான் அதை ஆறாக பகுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் பகுக்கிறாங்க அப்படின்னா பொருள் பெயர், அளவு, நிறை, எண்ணு பெயர், இந்த பெயர்கள் அடிப்படையில் தான் அதை பிரித்து பார்க்குறாங்க. அதை விரிவுபட இந்த புணரில் சொல்கிறாங்க. இளம்பூரணார் 77ங்கிறாரு, அதே நச்சர் 78 அப்படிங்கிறாரு. இது 4 தலைப்பில் குற்றிலுகர புணரியல் பார்க்கலாம். குற்றிலுகரத்தின் இயல்பும் வகையும், அதாவது குற்றிலுகரத்தின் இயல்பும் வகையும். குற்றிலுகரத்தின் இயல்பும் வகையும்னா 6. ஈரெழுத்து ஒரு மொழி, உயிர்த்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர் மொழி, வன்தொடர், மென்தொடர், ஆயிரு மூன்றை உகரம் குறுகிடன் அப்படிங்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, உயிர்த்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், வன்தொடர், மென்தொடர், ஆயிரு மூன்றே உகரம் குறுகிடன். ஆயிரு மூன்றுன்னா 6ங்கிறாங்க. இதில் தொல்காப்பியம் ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறாங்க. நெடில் தொடர் குற்றிலுகரம்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதா நெடில் தொடர் குற்றிலுகரம். 2வதாக உயிர்த்தொடர் குற்றிலுகரம், 3 இடைத்தொடர், அப்புறம்தான் ஆயுதத்தொடர், அப்புறம் வன்தொடர், மென்தொடர் என குற்றிலுகரத்தொடர் 6 வகைப்படுங்கிறாங்க. இந்த 6 வகை தொடர்களில் இறுதியில் வரும் உகரம் அரை மாத்திரை அளவினால் குறுகி ஒலிக்கும். இந்த இறுதியில் உகரம் வருதல்ல, அது அரை மாத்திரை அளவினதாக குறுகி ஒலிக்குங்கிறாங்க. அது இப்போ தொல்காப்பியத்தில் இருக்கிற குற்றிலுகரமும் நன்னூலில் இருக்கிற ஆர்டர் வைஸும் படிச்சுக்கணும். இது உயிரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றிலுகரம், நெடில் தொடர், உயிர்த்தொடர், அப்புறம் இடைத்தொடர் கொடுத்து தான் ஆயுதத்தொடர் கொடுத்துருக்குறாங்க. அங்கே அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, வன்தொடர், மென்தொடர்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே இடைத்தொடர் கொடுத்து அப்புறம் இடையில ஆயுதத்தொடர் கொடுத்து வன்தொடர், மென்தொடர்னு வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆடு அப்படின்னா ஈரெழுத்து ஒரு மொழி, அதாவது நெடில் தொடர் குற்றிலுகரம். படகுங்கிற உயிர்த்தொடர் குற்றிலுகரம். மூழ்கு அப்படிங்கிறது இடைத்தொடர், கக்ஸு அப்படின்னா ஆயுதத்தொடர், எழுத்துனா வன்தொடர், அம்புனா மென்தொடர். ஆனால் அந்த கடைசி எழுத்துக்கு இறுதிக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன எழுத்தோ அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாங்கிறாங்க. இதுக்கு குற்றிலுகரத்துக்கு இயல்பாகவே ஒரு மாத்திரை, இது குறுகி ஒலிக்குதா, அதனால அரை மாத்திரை அப்படிங்கிறாங்க. ஈரொற்று தொடர்களுக்கு பெயரிடும் முறை. ஈரொற்று தொடர்களுக்கு பெயரிடும் முறை அப்படின்னா ஈர் ஒற்று அப்படின்னா 2 ஒற்று இடையில வந்திருக்குது, அதுக்கு எப்படி பெயரிடுறாங்க அப்படின்னா
அவற்றுள் ஈரொற்று தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா. அப்படின்னா மேற்கூறிய தொடர்கள் சிலவற்றில் இடையில் 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து நிற்கும். அவை இடைத்தொடர் குற்றிலுகரம் ஆகா அப்படின்ட்டாங்க. ஆகானா ஆகாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஈர்க்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா, அந்த இடத்துல ஈக்கு அடுத்து இரு கொடுத்துருக்குறாங்க. அதை அடிப்படையாக வைத்து நம்ம பார்க்கக்கூடாது. கடைசி எழுத்து என்னது? கூக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது? இக்கு இருக்குது. அது வல்லின எழுத்து. அப்படி பார்க்கணும். 2 ஒற்று இருந்ததுன்னா அது கடைசி முன்னாடி இருக்கிற ஒற்றை நம்ம பார்க்கக்கூடாது. பின்னாடி இருக்கிற கூக்கு பக்கத்தில் என்ன ஒற்று இருக்கோ அதை அடிப்படையாக வைத்து தான் பிரிக்கணுங்கிறாங்க. ஈர்க்கு பீர்க்கு இது ரெண்டுமே வல்லின எழுத்து. கா இக்கு இக்குன்னு இருக்கா, வன்தொடர் குற்றிலுகரம். நொயம்பு மெய்ம்பு அப்படின்னு இருக்கு. பூவுக்கு பக்கத்தில் இருக்குது என்ன இருக்குது? பூவுக்கு பக்கத்தில் இம்மு இருக்குது. இது மென்தொடர் குற்றிலுகரம். ஆக வன்தொடர் குற்றிலுகரம் மென்தொடர் குற்றிலுகரம் மட்டும்தான் ஈரொற்று ஆகும். வேற இடைத்தொடருக்கு ஈரொற்று ஆகாதுங்கிறாங்க. ஞன நமன அப்படிங்கிறது மென்தொடர் குற்றிலுகரம். அப்புறம் கசர தபர அப்படிங்கிறது வன்தொடர் குற்றிலுகரம். இந்த 2 குற்றிலுகரம் மட்டும்தான் ஈரொற்று இடையில வருங்கிறாங்க. இடைத்தொடருக்கு 2 ஒற்று வராதுங்கிறாங்க. விளக்கம்: குற்றிலுகர தொடர்மொழிகள் இடையில் 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து நிற்பதுண்டு. அவ்விடங்களில் முதல் மெய் இடையின எழுத்தாக நிற்கும். அவ்வெழுத்தை கொண்டு அத்தொடரை இடைத்தொடர் குற்றிலுகரம் என கூறக்கூடாது. உகரம் ஏறிய ஈற்றெழுத்துக்கு அயலெழுத்தை கொண்டே அத்தொடருக்கு பெயரிட வேண்டும். அதான் முதல்ல இருக்கிற ஒற்றை பார்க்கக்கூடாது, கடைசியில் இருக்கிற உகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒற்றை பார்க்கணுங்கிறாங்க. அடுத்து அல்வெளி வேற்றுமையில் குற்றிலுகரத்தின் நிலை. அல்வெளி வேற்றுமையில் குற்றிலுகரத்தோட நிலை என்ன அப்படின்னா, அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லா இறுதியும் உகர நிலையும். அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லா இறுதியும் உகரம் நிலையும். மேற்கூறப்பட்ட குற்றிலுகரங்கள் 6. அவை நிலைமொழியாய் நின்று வருமொழியுடன் அல்வழி வேற்றுமை என்னும் 2 வகையிலும் புணரும். அப்போது நிலைமொழியில் ஈற்றில் நிற்கும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாய் குறுகி ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லது கிளப்பினும் வேற்றுமை கொண்ணும் அப்படின்னா அந்த 6 வகை குற்றிலுகரம் இருக்கா, அந்த குற்றிலுகரத்தில் அல்வழியிலும் சரி வேற்றுமையிலும் சரி அது எப்படி வரும் அப்படின்னா, தன்னோட ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி அரை மாத்திரையே வருங்கிறாங்க. நாகு கூட்டல் கடிது அப்படின்னு இருக்கா, நாகு கடிது. வரகு கூட்டல் கடிதுன்னா வரகு கடிது அல்வெளியில். அதே மாதிரி நாகு கூட்டல் கடுமை அப்படின்னா நாகு கடுமை. வரகு கூட்டல் கடுமைனா வரகு கடுமை அப்படிங்கிறாங்க. அந்த ஈற்றில் இருக்கிற உகரம், அந்த உகரம் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை இயல்பாக தான் ஒலிக்கும். ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாய் குறுகும். அடுத்து புணர்மொழி குற்றிலுகரத்துக்குரிய மாத்திரை. புணர்மொழியில் குற்றிலுகரத்துக்குரிய மாத்திரை அப்படின்னா, வல்லற்று தொடர்மொழி வல்லெழுத்து வரும் வழி தொல்லை இயற்கை நிலையிலும் உரித்தே. வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து வரும் வழி தொல்லை இயற்கை நிலையிலும் உரித்தே அப்படின்னா, வன்தொடர் குற்றிலுகரத்தின் முன் வல்லெழுத்தினை முதலாக உடைய சொல் புணரும். வன்தொடர் குற்றிலுகரத்துக்கு முன்னாடி வல்லெழுத்தை முதலாக உடைய சொல் புணரும். அவ்விடத்து முன்பு கூறிய விதிப்படி குற்றிலுகரம் அரை மாத்திரையாக ஒலிக்கும். இப்போ பாருங்கள், கொக்கு கூட்டல் கடிதுன்னு இருக்கா. கொக்கு கூட்டல் கடிதுன்னா நிலைமொழியில் வருமொழி நிலைமொழியில் கொக்குன்னு இருக்குது, வருமொழியில் ககரம் இருக்குது. அதனால் அது கொக்கு கடிது. அது வல்லினம்தான், வன்தொடர் குற்றிலுகரம் தான், ஆனால் வல்லெழுத்து மிகுந்திருக்கு. கொக்கு கூட்டல் கடுமை அப்படின்னா கொக்கு கடுமை. இது வன்தொடர் குற்றிலுகரம் வல்லினம் மிக்குது. வன்தொடர் வல்லினம் வந்திருக்கு. இளம்பூரணார் அரை மாத்திரை பெறுன்னு சொல்கிறாரு. அதை மறுத்து நச்சினார்க்கினியார் கால் மாத்திரை தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு? வன்தொடர் குற்றிலத்துக்கு வல்லெழுத்து வந்ததுன்னா அரை மாத்திரைன்னு சொன்னவர் இளம்பூரணார், இல்லை கால் மாத்திரைன்னு சொன்னவர் நச்சினார்க்கினியார். அதான் வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்தும் வருவழி. வல்லொற்றாக இருக்கணும், வன்தொடர் குற்றிலுகரமாக இருக்கணும். வல்லெழுத்து வந்ததுன்னா தொல்லை இயற்கை நிலையிலும் உரித்து. இயற்கையாக ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவாய் குறுகி ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. புணர்மொழியில் குற்றிலுகரம் தோன்றுதல். புணர்மொழியில் குற்றிலுகரம் எப்படி தோன்றுனா, எகரம் வரும் வழி இகரம் குறுகும், உகர கிளவி துவர தோன்றாது. எகரம் வரும் வழி இகரம் குறுகும், உகர கிளவி துவர தோன்றாதுன்னா அறுவகை குற்றிலுகரமும் நிலைமொழியாக நிற்க வருமொழியில் எகரத்தை முதலாக உடைய சொல் புணரும். அவ்விடத்தில் நிலைமொழியில் உகரம் முழுவதுமாக கெடும்.
அந்நிலையில் ஓர் இகரம் தோன்றும். அவ்விகரம் ஒரு மாத்திரை அளவினதாய் ஒலிக்காமல் அரை மாத்திரையாக குறுகி ஒலிக்குங்கிறாங்க. யகரம் வரும் வழி இகரம் குறுகும் அப்படின்னா என்னென்னா, நிலை வருமொழி முதல்ல யாங்கிற எழுத்து வந்துச்சுன்னா, அதாவது அந்த இகரம் குறுகும் அப்படிங்கிறாங்க. இகரம் குறுகும். யகரம் வந்துச்சுன்னா அந்த உகரம் கெட்டு இகரமாக மாறுங்கிறது தான் இதனோட மீனிங். நாடு கூட்டல் யாதுன்னு இருக்கா. நாடு கூட்டல் யாது அப்படின்னா டூங்கிறது இட்டு கூட்டல் ஊவா, அதில் உகரம் மட்டும் கெட்டு போயிடும். அந்த இட்டுங்கிறது அப்படியே இருக்கும். சரியா? நாட்கூட்டல் யாதுன்னு போட்டுக்கிட்டு அப்புறம் நாட்டு கூட்டல் ஈ, அந்த உகரத்துக்கு பதிலாக என்ன வரும்னா இகரம் வரும் அப்படிங்கிறாங்க. ஈ போட்டு யாது போட்டால் இட்டு கூட்டல் ஈ அப்படி மாத்திரப்ப நாடி யாது அப்படிங்கிறாங்க. வரகு கூட்டல் யாது, அதாவது வருமொழி முதல்ல எகரம் வந்துச்சுன்னா அந்த யகரமானது அதுக்கு முன்னாடி நிலைமொழியில் உகரம் இருக்கல்ல, கூ அப்படிங்கிறது அதில் உகரம் கெட்டுரும். உகரம் கெட்டுருச்சுன்னா அந்த மெய் மட்டும் நிற்கும். சரியா? அது வரகு கூட்டல் யாதுன்னு இருக்கா. அந்த உகரம் இக்கு கூட்டல் ஊல உகரம் கெட்டு இக்கு மட்டும்தான் இருக்கும். அது வரக்கு அப்படின்னு போட்டு அதில் உகரம் எப்படி தெரியும்னா இகரமாக மாறிடும். ஈயாக மாறி யாது, வரகு யாது அப்படிங்கிறாங்க. புணர்மொழியில் குற்றிலகரம் தோன்றுதல்னா நமக்கு அந்த நூற்பாவில் பார்த்தா எகரம் வரும் வழி இகரம் குறுகும்னு போட்டிருக்கோம். உகரக்கிழவி துவர தோன்றாது. அதாவது எகரம் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைன் பாருங்கள், உகரக்கிழவின்னு இருக்கா. எகரம் வருவழி உகரக்கிழவி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எகரம் வந்ததுன்னா அந்த உகரம் போயிடும். அது உகரத்துக்கு பதிலாக ஊக்கு பதிலாக ஈ போட்டுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். எகரம் வரும் வழி இகரம் குறுகும் உகரக்கிழவி துவர தோன்றாது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஒற்று இரட்டைக்கும் குற்றிலகர தொடர்கள். ஒற்று ஃபஸ்ட்டு ஈரொற்றாக பார்த்தோம். ஈரொற்று வரும் அப்படின்னு பார்த்தோம். வல்லின மெல்லினத்துக்கு மட்டும்தான் ஈரொற்று வரும்னு பார்த்தோம். இடைநிலத்துக்கு ஈரொற்று வராதுன்னு பார்த்துட்டோம். இது ஒற்று இரட்டைக்கும் குற்றிலகுற தொடர்கள். ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அந்த ஒற்று இன்னொரு டைம் இரட்டிக்கும் அப்படிங்கிறது தான். ஓரெழுத்து ஒரு மொழி உயிர்த்தொடர் மொழியும் வேற்றுமையாயின் ஒற்று இடை இனமிக தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி. ஈரெழுத்து மொழியும் உயிர்த்தொடர் மொழியும் வேற்றுமையாயின் ஒற்று இடை இனமிக தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதினா நெடில் தொடர் குற்றிலுகரமாகிய ஈரெழுத்து ஒரு மொழி உயிர்த்தொடர் குற்றிலுகரம் ஆகிய இரண்டும் நிலைமொழியாய் நிற்கும். அவை வல்லெழுத்தினை முதலாக உடைய வருமொழியோடு வேற்றுமை பொறுமையில் புணரும். அப்புணர்ச்சியில் நிலைமொழியில் ஈற்றி நிற்கும் உகரம் ஏறி ஒற்று இட்டு கூட்டல் இரு இடையில் மிகும் வருமொழிக்கேற்ற வல்லினம் வருங்கிறாங்க. அதாவது ஈரெழுத்து ஒரு மொழியும், அதாவது நெடில் தொடர் குற்றிலகரம் இருக்கா அதுவுமே உயிர்த்தொடர் குற்றிலகரம் இருக்கா அதுவுமே நிலைமொழியாக வந்துச்சுன்னா ஆடு அப்படிங்கிறது இருக்கா, அதுக்கப்புறம் வயிறு அப்படின்னு இருக்கா. ஆடுங்கிறது ஈரெழுத்து ஒரு மொழி, அதாவது நெடில் தொடர் குற்றிலகரம். அதே வயிறுங்கிறது உயிர் தொடர் குற்றிலகரம். அப்படி நிலைமொழியாக வந்துச்சுன்னா அது எப்படி வரும்னா டூ இருக்குல்ல, அதில் உகரம் கெட்டு டா இரட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆடு கூட்டல் கால்ன்னு இருக்கா, ஆடில் டூவை பிரி இட்டு கூட்டல் ஊன்னு நம்ம பிரிக்குமா, அது என்ன ஆகும்னா ஆட்டுக்கால். இட்டு அந்த டூ தான் இட்டு கூட்டல் ஊன்னு போட்டோம். இட்டு டூ இக்கால் ஆட்டுக்கால். அந்த டகரமானது 2 முறையில் இரட்டிக்குது. ஆட்டுக்கால். ஆறு கூட்டல் தண்ணின்னு இருக்கா, அந்த ஆறில் இருக்கிற ரூ இருக்குல்ல, அந்த உகரம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் இரட்டிக்குது. ஆற்று தண்ணி. அப்புறம் வயிறு கூட்டல் பசி அப்படின்னு இருக்கா, அந்த கடைசியில் இருக்கிற உகரம் இருக்குல்ல, அந்த உகரம் இரட்டிக்குது. வயிற்று பசி. கிணறு கூட்டல் தவளைன்னு இருக்கா, அந்த கடைசியில் இருக்கிற உகரம் என்ன அது அப்படியே இரட்டிக்குது. கிணற்று தவளை. அதாவது இதில் டா ரா இது மாதிரி மாறும். டா வந்தால் ராவாக மாறுதுங்கிறாங்க. ஈரெழுத்து ஒரு மொழியும் உயிர்த்தொடர் மொழியும் வேற்றுமையாயின் ஒற்று இடை இனமிக தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிக. இனமிகனா இன எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. எதில் ஈரெழுத்து நெடில் தொடர்லேயும் உயிர் தொடரில் மட்டும்தான் ஒற்று இரட்டிக்கும். நெடில் தொடர்லேயும் உயிர் தொடரில் மட்டும்தான் ஒற்று இரட்டிக்குங்கிறாங்க. அடுத்த நுட்பம்
ஒற்று இரட்டா சொற்களுக்கு ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாவே அது இரட்டாத சொல்லு இருக்கும்ல, அதுக்கு சிறப்பு விதி. ஒற்று இடை இனமிக மொழியுமாறு உளவே அத்திரத்து இல்லை மெல்லெழுத்து மிகலே அப்படிங்கிறாங்க. ஒற்று இடை இனமிகா மொழியுமாறு உளவே அத்திரத்து இல்லை வல்லெழுத்து மிகவே அப்படின்னா அந்த உயிர் தொடர் குற்றிலுக்கிறோம் நெடில் தொடர் குற்றிலுக்கிறோம் இருக்கல்ல, அந்த இடையில இன ஒற்று மிகாத சொல்லு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அவ்விரு தொடர்களில் முன்வரும் வல்லெழுத்தை முதலாக உடைய சொல் வந்தாலும் வல்லின மிகாமல் இயல்பாக புணருங்கிறாங்க. இப்போ அதில் என்ன பார்த்தாங்கன்னா அந்த இன ஒற்று மிகுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அது இன ஒற்று வந்தாலும் மிகாதுங்கிறாங்க. நாகு கூட்டல் கால் அப்படின்னா நாகு கால். நிலை வறுமொழியில் முதல் எழுத்து வல்லின எழுத்து தான் வந்திருக்கு, ஆனாலும் இந்த இடத்த இனம் மிகாது அப்படிங்கிறாங்க. வரகு கூட்டல் கதிர்னா வரகு கதிர் இயல்பாக தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எதில் நெடிலையும் உயிர்லையும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வல்லினம். வல்லினம் மிகா குற்றிலுகர தொடர்மொழிகள். வல்லினம் மிகாத குற்றிலுகர தொடர்மொழிகள் அப்படின்னா வல்லினம் மிகாது. அது என்னென்ன அப்படின்னா இடையொற்று தொடரும், ஆயுத தொடரும், நடைய இயல என்பனார் புலவர். அதாவது இடைத்தொடர் இருக்குதல்ல, இடையொற்று தொடரும், ஆயுத தொடரும், நடை இயல என்பனார் புலவர் அப்படின்னா இது நிலைமொழியாக இருக்குமா. இடையொற்று தொடரும் ஆயுத தொடரும் நிலைமொழியாக நிற்கும். நிலைமொழியில் முதல்ல அவற்றோடு வல்லின எழுத்தை முதலாகக்கூடிய சொற்கள் புணரும். அப்புணர்ச்சியில் வல்லின மிகாமல் இயல்பாக புணருங்கிறாங்க. எப்படி ஃபஸ்ட்டு நுட்பாவில் நிலைமொழியாக நின்று வறுமொழி முதல்ல வல்லினம் வந்தால் அது இரட்டிக்குன்னு பார்த்தோம், ரெண்டாவது இரட்டிக்காதுன்னு பார்த்தோம், மூணாவது நுட்பாவில் இடையின ஒற்றும் ஆயுத தொடரும் இயல்பாக வரும்னுங்கிறத பார்க்குறோம். அதான் தெல்கு குட்டல் கால் அப்படின்னா தெல்கு கால், எஃகு குட்டல் கால்னா எஃகு கால்னு இயல்பாக வந்துருச்சு. தெல்குன்னா தெல்லு பூச்சிங்கிறாங்க, தெல்லு பூச்சி அப்படிங்கிறாங்க. அதாவது வல்லினத்தை முதலாக சொற்கள் புணருது. கா அப்படிங்கிறது நிலை வறுமொழியில் கா அப்படிங்கிறது வல்லின எழுத்து, அதனால அது இயல்பாக புணருது. ஆனால் அது ஃபஸ்ட்டில் இருக்க தெல்கு அப்படிங்கிறது இடையொற்று தொடர், அதே எஃகுங்கிறது ஆயுதத்தொடர். அப்படி நிலைமொழி வறுமொழியில் வல்லெழுத்து வந்தால் இயல்பாக புணரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வல்லினம் மிகும் குற்றிலுகர தொடர்மொழிகள். வல்லினம் மிகும் குற்றிலுகர தொடர்மொழிகள்னா வன்தொடர் மொழியும் மென்தொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்று இடைமிகுமே. மெல்லொற்று தொடர்மொழி மெல்லொற்று எல்லாம் வல்லொற்று இறுதி கிளை ஒற்று ஆகும். அதாவது வன்தொடர் மொழியும் மென்தொடர் மொழியும், அதுதான் வன்தொடர் வல்லின உகரர்கள், அதுதான் வன்தொடர் மொழியும் மென்தொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்று இடைமுகமே. மெல்லொற்று தொடர்மொழி மெல்லொற்று எல்லாம் வல்லொற்று இறுதி கிளை ஒற்று ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது ரெண்டு ஸ்டெப்பு சொல்லியிருக்காங்க. நிலைமொழியில் முதல்ல கொக்கு அப்படின்னு இருக்கா, கொக்குங்கிறது என்னது, அது வன்தொடர் குற்றிலுகரம், அதோட கால் அப்படின்னு வந்திருக்கு. வறுமொழியில் காங்கிறது வல்லின எழுத்து, அப்படி வந்ததுன்னா கொக்கு கால் அப்படின்னு இயல்பாகவே புணர்ந்துருச்சு. அந்த இடத்த வல்லின ஒற்று புணர்ந்துருச்சு. குரங்கு கூட்டல் தலை, குரங்குங்கிறது மென்தொடர் குற்றிலுகரம், அதோட தலை அப்படிங்கிற வல்லின எழுத்து தாங்கிறது வந்திருக்கு. சரியா, அதனால மெல்லின எழுத்து தாங்கிறது வந்திருக்கு, குரங்கு தலை அப்படின்னு வந்திருக்கு. மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்த வல்லினம் வருது அப்படிங்கிறாங்க. சில இடங்களில் மென்தொடர் குற்றிலுகரத்திற்கு முன் நிற்கும் நகரம், 3 சுழி நகரம் இருக்குல்ல, டன்னகர நகரம், அது டன்னகரமாகவும் 2 சுழி நகரம் ரன்னகரம் சொல்கிறோமல்ல அந்த நகரமாகவும் கிளை எழுத்தாக வரும் அப்படிங்கிறாங்க. எண்கு கூட்டல் குட்டின்னு இருக்கா பாருங்க, எண்கு கூட்டல் குட்டின்னு இருக்குது. எண்கு கூட்டல் குட்டி அப்படிங்கிறப்ப டன்னகரனா வந்திருக்கு. குற்றிலுகரத்துக்கு ஈற்றெழுத்து, ஈற்றுக்கு முதல் எழுத்து அயல் எழுத்து 3 சுழி நாவாக வந்திருக்கு. 3 சுழி நாவாக வந்தால் டாவாக மாறிடுங்கிறாங்க. எட்கு கூட்டல் குட்டி எட்கு குட்டி. அந்த அன்பு கூட்டல் தலைன்னு இருக்கா, அந்த பூவுக்கு முன்னாடி எழுத்து 2 சுழி இன்னா இருக்குது, அது என்னவா 2 சுழி ரகரமாக மாறும். அற்பு குட்டல் தலை அற்பு தலை. எண்குன கரடி, இந்த இடத்த எண்குனா என்ன சொல்கிறாங்கன்னா கரடி.
இதில் வந்து வன்தொடர் மொழியும் மென்தொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்று இடைமிகுமே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வல்லின எழுத்து மெல்லின எழுத்து வந்ததுன்னா ஒற்று இடைமிகும். அதே வந்து அந்த மெல்லின எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து வல்லின எழுத்து வரும். ஒற்று வந்து வல்லின எழுத்து தான் வரும். ஆனால் அது வந்து கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறாங்க. மென்தொடர் குற்றியலுகரத்தில் இடையில் உள்ள மெல்லெழுத்து தனக்குரிய இனமான வல்லெழுத்து தெரிந்து புணருங்கிறாங்க. இனமான எழுத்து எண்கு கூட்டல் குட்டின்னா எட்கு குட்டி, அப்புறம் அன்பு கூட்டல் தலைன்னா அன்பு தலை. அது வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் வல்லின ஒற்று வந்துருச்சு. இதுக்கும் வல்லின ஒற்று தான் வரும். ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சு ரகரமாகவும் 3 சுழி நகரம் டகரமாகவும் மாறுங்கிறாங்க. எண்குன கரடி. அடுத்து குற்றிலுகர ஈற்று மரப்பெயர் அம்சாரியை பெறுதல். இந்த குற்றிலுகரமாக ஈராக இருக்கணும், அது மரப்பெயராக இருக்கணும். அப்படி இருந்தால் அம்சாரியை பெறுங்கிறாங்க. மரப்பெயர் கிளவிக்கு அம்மே சாரியை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வன்தொடர் மென்தொடர் குற்றிலுகர ஈற்று மரப்பெயர் நிலைமொழியாக வந்து நின்றுச்சுன்னா வல்லெழுத்தை முதலாகுடைய வருமொழி புணரும். அவ்விடத்தில் அம்சாரியை பெறுங்கிறாங்க. தேக்கு கூட்டல் கட்டை. தேக்கு கூட்டல் கட்டை அப்படிங்கிறது தேக்கு அப்படிங்கிற இடத்துல அது வந்து தேக்குங்கிறது அது மரப்பெயர், அது வல்லினம் வன்தொடராக இருக்குது. வேம்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து என்னென்னா மென்தொடர் குற்றிலுகரம். அது ரெண்டுமே தேக்கு வேம்பு. தேக்குனா தேக்கு மரம், வேம்புனா வேப்ப மரம். இது மரப்பெயராக இருந்துச்சுன்னா அம்சாரியை பெறும். தேக்கு கூட்டல் கட்டைன்னு இருக்கா, அந்த இடத்த தேக்கு கூட்டல் கூட்டல் கட்டை அப்படிங்கிறப்ப அந்த தேக்கங்கட்டை அப்படின்னு அம்மு வந்து என்னவா மாறுது இங்கு அப்படின்னு தேக்கங். கூவை பிரித்தா இக்கு கூட்டல் ஊ இருக்கா, அதான் தேக்கங்கட்டை. வேம்பு கூட்டல் கலை அப்படின்னா வேம்பு கூட்டல் கூட்டல் கிளை. இப்பு கூட்டல் பூ, பா கூட்டலா பூ, பா. இப்பு கூட்டலாதான் பா, இப்பு கூட்டலானா பா அப்படிங்கிறப்ப வேப்பங்கிளை அப்படின்னு மாறிடும். அதுக்கு அடுத்தது மென்தொடர் குற்றிலுகர ஈற்று மரப்பெயர் புணரும் முறை. இப்போ நாம் பார்த்தது வந்து வன்தொடர் மென்தொடர் குற்றிலுகரம் அப்படின்னு பார்த்தோம். இது மென்தொடர் குற்றிலுகர ஈற்று மரப்பெயர் புணரும் முறை. மெல்லொற்று வழிய மரப்பெயரும் உளவே. மெல்லொற்று வந்தாலும் மரப்பெயரும் அம்சாரியை தான் பெறுங்கிறாங்க. அம்சாரியை பெறும். குறுந்து குட்டல் கிளை அப்படிங்கிறப்ப குறுந்துங்கிறது மென்தொடர் குற்றிலுகரம், புன்கு அப்படிங்கிறதும் மென்தொடர் குற்றிலுகரம். அதாவது குறுந்து புன்கு ரெண்டுமே மென்தொடர் குற்றிலுகரம். அதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து வந்திருக்குது கிளை தலைங்கிறது. அப்படி வந்துச்சுன்னா மென்தொடர் குற்றிலுகரமாக வந்து நிலைமொழியில் வருமொழியில் வல்லின தொடராக வந்து அம்சாரியை அப்படிங்கிறாங்க. குறுந்து கூட்டல் கூட்டல் கிளை குறுந்தங்கிளை அப்படின்னா என்ன அது வந்து மெல்லின வந்து அம்சாரியை பெற்றிருக்கு. சரியா. புன்கு கூட்டல் தலைனா புன்கு கூட்டல் கூட்டல் தலை, புன்கம் தலை அப்படிங்கிறாங்க. அம்சாரியை பெறும் குற்றிலுகர தொடர்கள். அடுத்த நூற்பா அம்சாரியை பெறும் குற்றிலுகர தொடர்கள் அப்படின்னா ஈரெழுத்து மொழியும் வல்லற்று தொடரும் இடைவரற்கு உரியவை உளவே அம்மரபு ஒழுகும் மொழி வயிலான அப்படிங்கிறாங்க. ஈரெழுத்து மொழியும் வல்லொற்று தொடரும் இடைவரவிற்கு உரியவை உளவே அம்மரபு ஒழுகும் மொழி வயினான அப்படின்னா ஈரெழுத்து ஒரு மொழினா என்னது நெடில் தொடர் குற்றிலுகரம். வல்லெற்று தொடர்னா என்னது வல்லின தொடர் குற்றிலுகரம். அது வந்து இடையில வரும் அப்படிங்கிறாங்க. ஏறு கூட்டல் கோல் இருக்கா, ஏறுங்கிறது நெடில் தொடர் குற்றிலுகரம், வட்டுங்கிறது மென்தொடர் குற்றிலுகரம். அப்படி வந்துச்சுன்னா அம்சாரியே பெறும். ஏறு கூட்டல் கோல் இருக்கா, ஏறு கூட்டல் கூட்டல் கோல் ஏறக்கோள். அந்த ரூவை பிரித்தா இரு கூட்டல் ஊவாக மாறுது. அது வந்து ரூவாக மாறுறப்ப அந்த உகரம் போய் ராவாக இருக்குது ஏறங்கோள். வட்டு கூட்டல் போர்னா வட்டு கூட்டல் கூட்டல் போர் வட்டம் போர். அம்மு வந்துருச்சா வட்டம். இட்டு கூட்டலா டா, இட்டு கூட்டலா டாவா மாதிரி வட்டம் போர் அப்படிங்கிறாங்க. அக்கு சாரியை பெறும் தொடர்மொழிகள். இப்போ அம்சாரியை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து அக்கு சாரியை பெறும் தொடர்மொழிகள். அக்கு எதுக்கு வரும் அப்படின்னா ஒற்றுநிலை தெரியாது அக்கு கெடும் வரும். அக்கிளை மொழியும் உள என மொழிப. ஒற்றுநிலை தெரியாது அக்கோடு வரும் அக்கிளை மொழியும் உள என மொழிப அப்படின்னா மென்தொடர் குற்றிலுகர சொற்களுள் சில அக்கு சாரியும் பெறும். மென்தொடர் குற்றிலுகரமாக இருந்தால்
அந்த சில இதுக்கு வந்து அக்கு சாரியே வருங்கிறாங்க. அவ்விடத்து சொற்களில் இடையில் நிற்கும் ஒற்று திரியாமல் நின்று புணருங்கிறாங்க. இடையில் இருக்கிற ஒற்று இருக்குல்ல, அது திரியாமல் நின்று புணரும். மன்று கூட்டல் பெண்ணைன்னு இருக்கான். மன்று அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். சரியா? அதே மாதிரி குன்று அப்படிங்கிறதும் மென்தொடர் குற்றியலுகரம் தான். அப்படி வந்துச்சுன்னா மன்று கூட்டல் பெண்ணைன்னு இருக்கா, அதுக்கு இடையில அக்கு வரும். மன்று கூட்டல் அக்கு கூட்டல் பெண்ணை அப்படின்னு இருக்கா. மன்று அக்கில் இருக்கிற இக்கு கூவும் எப்பவுமே போயிடும். அக்கு வந்துச்சுன்னா இக்கும் கூவும் போயிடுச்சுன்னா அகரம் மட்டும்தான் நிற்கிறோம். மற்று கூட்டல் ஆ கூட்டல் பெண்ணை. இற்று இட்டு இட்டு கூட்டல் ரூ இருக்கா, இரு கூட்டல் ஆனா ரா அப்படின்னு மாறிடும். இரு கூட்டல் ஆ எப்படி ஆகும், ராவாக மாறிடும். மன்ற பெண்ணை அப்படிங்கிறாங்க. குன்று கூட்டல் கூகையும் இதே மாதிரி தான். குன்றுக்கு இடையில அக்கு வருது, அக்கில் இக்கு போயிடும். ரகரம் மட்டும்தான் இருக்கும். ரகரத்தை பிரித்தா இற்று கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும். அப்புறம் உகரம் இருக்குமா, அதில் ராவை பிரித்தா இற்று கூட்டல் ஆ, ராவா மாறிடும். குன்றம் கூகை. எண்ணு பெயர்கள் பெறும் சாரியை. அடுத்தது எண்ணு பெயர்கள் என்ன சாரியை பெறும் அப்படின்னா, எண்ணு பெயர் கிளவி உருபியல் நிலையும் அப்படின்ட்டாங்க. எண்ணு பெயர்னு வந்தாவே நான் உருவியல்னு ஒரு இயலில் என்ன சொன்னேன்னா அதையே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அதாவது குற்றியலுகரத்தை ஈராக கொண்ட ஒன்று அப்படிங்கிறக்கா, அது நம்பராக இருக்கணும், அதான் எண்ணு பெயருங்கிறாங்க. அதில் உகரம் ரூ இருக்கா, உகரமாக இருந்ததுன்னா அன்சாரியே வரும். அது வல்லெழுத்தை தான் முதல் எழுத்தாக வரும். நிலைமொழியில் வருமொழியில் வந்து முதல் எழுத்து வல்லெழுத்தாக வந்துச்சுன்னா அன்சாரியே வருங்கிறாங்க. ஒன்று கூட்டல் காயாம் அப்படின்னு இருக்கா. ஒன்று கூட்டல் அம் கூட்டல் காயாம்னா ஒன்றன் காயாம் அப்படின்னு நம்ம சேர்த்திக்கணுங்கிறாங்க. அடுத்தது வண்டு பெண்டு என்பன பெரும் சாரி. வண்டு அப்படின்னு இருக்கா. வண்டுங்கிற இடத்துல வண்டு அப்படின்னா டூ உகரம் இறுதியாக வருது. பெண்டு அப்படின்னாலும் உகரம் வந்து இறுதியாக வருது. அதை வண்டும் பெண்டும் இன்னோடு சிவனும். அதாவது வண்டுங்கிற ஒரு சொல்லும் பெண்டுங்கிற ஒரு சொல்லும் வந்துச்சுன்னா இன் இடையில் வரும் அப்படிங்கிறாங்க. அது வந்து வண்டு கூட்டல் கால், வண்டு கூட்டல் இன் கூட்டல் கால், வண்டின் கால். இது வண்டுங்கிறது வண்டு பெண்டு ரெண்டுமே ஒரு பொருளோட பெயர் தான். சரியா? இது ரெண்டுமே மென்தொடர் குற்றியலுகரம் தான். வண்டுங்கிறதும் பெண்டுங்கிறதும் ஒரு பொருள் பெயர் தான். இது ரெண்டுமே மென்தொடர் குற்றியலுகரம் தான். ஏன்னா 3 சொல்லி நகரம் வந்திருக்கா, அதனால் மென்தொடர் குற்றியலுகரம். இப்படி வந்துச்சுன்னா இன்சாரியே பெறும். வண்டின் கால் பெண்டின் கால். வண்டின் கால் பெண்டின். வண்டு பெண்டுன்னு வந்தால் இன்னுன்னு பார்த்துட்டோமா. அந்த பெண்டு மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்கன்னா அன்சாரியே பெறுதல். பெண்டு என் கிளவிக்கு அன்னும் வரையார். ஏற்கனவே அந்த பெண்டுக்கு வந்து இன்னும் வந்துருச்சு, ஆனால் இந்த பெண்டுக்கு வந்து அன்னும் வருங்கிறாங்க. அதாவது பெண்டு கூட்டல் கைன்னு இருக்கா. பெண்டு கூட்டல் அன் கூட்டல் கை, பெண்டன் கை. பெண்டன் கை ஏற்கனவே அன்சாரியை பெற்றுச்சு, இப்போ ஏற்கனவே இன்சாரியை பெற்றுருக்கு. வண்டும் பெண்டும் சேர்ந்து இன்சாரியை. இப்போ பெண்டுக்கு மட்டும் அன்சாரியை வரும். ஆக இப்போ பெண்டுக்கு எத்தனை சாரியை வரும்னா 2 சாரியை வரும். ஒன்று வந்து இன்சாரியை, இன்னொன்று வந்து அன்சாரியை. அடுத்தது வினா பெயரும் சுட்டு பெயரும் புணரும் முறை. வினானா எது? வினா பெயர்னா வினா யாது என்ன அப்படிங்கிறது வினா பெயர். அது சுட்டு பெயர்னா ஆ இ உ, இது 3 தான் சுட்டு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி புணரும் அப்படின்னா, யாது என் இறுதியும் சுட்டு முதல் ஆகிய ஆயுத இறுதியும் உருபியல் நிலையும். நான் உருபியலில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ப்பா இந்த நூற்பாவுக்கு விளக்கம். அதே மாதிரி தான் வருங்கிறாங்க. யாது அப்படிங்கிறது என்னென்னா குற்றியலுகரம். தூ இருக்கா உகரம் இருக்கா, அது குற்றியலுகரத்தில் இருக்கிற வினா பெயர். அதே அகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அகுதுன்னா என்னது? சுட்டு அப்படின்னா என்னது? ஆ இ ஊ தான் சுட்டு பெயர் நமக்கு தெரியும். அதை வந்து ஈற்றாக கொண்ட சுட்டு பெயர், சுட்டெழுத்தை முதலாக கொண்ட குற்றியலுகர சுட்டு பெயர். இது யாதுங்கிறது வினா பெயர் குற்றியலுகர ஈறு, அகுதுங்கிறது குற்றியலுகர ஈறு சுட்டெழுத்து. அது வந்ததுன்னா இடையில அன்சாரியே பெறும். யாது கூட்டல் கோடுன்னு இருக்கா. யாது கூட்டல் அன் கூட்டல் கோடு, யாதன் கோடு. அது வந்து இத்து கூட்டல் உ அப்படின்னு மாறி யாதன் கோடு. அக்து கூட்டல் கோடுன்னு இருக்குதா, அதில் இதில் வந்து அக்து அப்படிங்கிற யாதன் அப்படின்னு மாறிடுச்சு. தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ தானே தூ.
அதில் வந்து தா அப்படிங்கிறப்ப இத்து கூட்டல் ஆ தா அப்படின்னு மாறிடுது. அதே மாதிரி அக்து கூட்டல் கோடில் அந்த ஆயுத எழுத்து கெட்டு போயிடுது. அது அப்படின்னு இருக்குது. அது கூட்டல் அன் கூட்டல் கோடு அதன் கோடு அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா யாதுங்கிறதுல இத்து கூட்டல் ஊல அந்த இது போயிடுச்சுன்னா உகரம் போயிடுச்சுன்னா தா இருக்கும், யாதன் கோடு. அக்து கூட்டல் கோடில் அந்த இடத்த ஆயுத எழுத்து போயிடுச்சுன்னா அதன் கோடு. அதுக்கு அடுத்த நுட்பா உயிர்கணத்தில் முன் ஆயுதம் கெடாது நின்றல். உயிர்கணம்னா என்னது? இருக்குல்ல, ஆவிலிருந்து அவு வரைக்கும் அதில் வந்து ஆயுதம் வந்து கெடாது அப்படியே நிற்குமா. மேலே வந்து ஆயுதம் கெட்டு போயிடுச்சுன்னு பார்த்தோம். இதில் உயிர்கணத்தில் வந்து உயிரெழுத்து முதலாக உடைய, அதாவது வருமொழி முதல்ல உயிரெழுத்தை முதலாக உடைய கொண்ட ஆவிலிருந்து அவு வரைக்கும் உடைய சொல் வந்தால் அதில் இருக்கிற அக்கு வந்து கெடாதுப்பா அப்படிங்கிறாங்க. முன்னுயிர் வரும் இடத்து ஆயுத புள்ளி மன்னல் வேண்டும் அல்வழியான. முன்னுயிர் வரும் இடத்து, முன்னாடி முன்னுயிர்னது வருமொழி முதல்ல உயிரெழுத்து வரும் இடத்து ஆயுத புள்ளி மன்னல் வேண்டும் அல்வழியான அப்படிங்கிறாங்க. அதாவது அக்து கூட்டல் அடை அப்படின்னு இருக்கா. அகுது கூட்டல் அடைங்கிறப்ப ஆயுத எழுத்து வந்திருக்கு. அது வந்து அது கெடாது. அது எப்படி? அக்தடை அப்படின்னு இயல்பாக வந்துருச்சு. வரும் வழி வந்து உயிரெழுத்து முதலாக வந்திருக்கு. அக்து தூவ பிரித்து இத்து கூட்டல் ஆவா, அந்த இது போயிடுச்சுன்னா உகரம் போயிடுச்சுன்னா தாவை இத்து கூட்டல் ஆ அப்படிங்கிறப்ப இத்து கூட்டல் ஆ உகரம் போயிடும். இத்து கூட்டல் ஆவை சேர்த்துனா தாவா மாறிடும், அக்தடை. அதே மாதிரி இக்து கூட்டல் ஆடைன்னு இருக்கா. அந்த தூவ பிரி இத்து கூட்டல் ஊவா, அதில் உகரம் போயிடும். தாவும் ஆவும் தான் இருக்கும். தா கூட்டல் ஆ தா அப்படின்னு இக்தாடை. உக்து கூட்டல் இலையிலும் அதே மாதிரி தான். இதெல்லாம் உயிர்கணம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஆயுத தொடரில் ஆயுதம் கெடுதல். முதல் நூற்பாவில் வினாப்பெயர் சுட்டுப்பெயர், சுட்டுப்பெயரில் தான் வந்து ஆயுதம் வரும். ஆயுதம் கெட்டுருந்தாங்க. ரெண்டாவது உயிர்கணம் வந்தால் ஆயுதம் கெடாது அப்படியே வருங்கிறாங்க. இப்போ ஆயுத தொடரில் ஆயுதம் கெடுதல். ஆயுத தொடர் வந்ததுன்னா ஆயுதம் கெடும் அப்படிங்கிறாங்க. ஆயுத தொடரில் ஆயுதம் கெடும்னா ஏனைய முன்வரினே தானிலை இன்றே. ஏனை முன்வரினே தானிலை இன்றே அப்படின்னா அந்த ஆயுதத்தொடர் இருக்குல்ல, அது அப்படிங்கிறது ஆயுதத்தொடர் குற்றிலுக்கிறோம். அதுக்கு முன்னாடி உயிர்கணம் அல்லாத அப்படின்னா உயிரெழுத்து தவிர பிற கணங்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிலைமொழியில் இடையில் நிற்கும் ஆயுதம் கெட்டு போயிருங்கிறாங்க. இப்போ வந்து வருமொழி முதல்ல உயிர்கணம் இருந்தால் தான் ஆயுதம் அப்படியே இருக்கும். உயிர்கணத்தை தவிர வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ ஏதாவது வந்ததுன்னா அந்த ஆயுதம் கெட்டு போயிடும். அக்து குடல் கடிது அப்படின்னு இருக்கா. அந்த ஆயுதத்துக்கு அது வந்து கா அப்படிங்கிறது நிலைமொழியில் கா அப்படிங்கிறது வன்கணம், வல்லின எழுத்து. அதே மாதிரி அக்து குட்டல் ஞான்றதுன்னு இருக்கா. ஞாங்கிறது மெல்லினம். அக்து குட்டல் யா அப்படின்றது அது இடைக்கணம். சரியா? அப்படி வந்துச்சுன்னா அது ஆயுதம் கெடும். அக்து குட்டல் கடிது, அந்த ஆயுதம் கட்டுச்சுன்னா அது குட்டல் கடிது. அக்து குட்டல் நான்று, அந்த ஆயுதம் கட்டுச்சுன்னா அது நான்று. அக்து குட்டல் யாது அப்படின்னா அது யாது, அது யாது. அதுக்கப்புறம் இயல்பாக புணரும் குற்றிலுகர தொடர்கள். இயல்பாக புணரும் குற்றிலுகரனா அல்லது கிளப்பினும் எல்லா மொழியும் சொல்லிய பண்பின் இயற்கையாகும் அப்படிங்கிறாங்க. அல்லது கிளப்பினும் எல்லா மொழியினும் சொல்லிய பண்பின் இயற்கையாகும். நெடில் தொடர் முதலாகிய அறுவகை குற்றிலுகரும் நிலைமொழியாய் நிற்குமா. அவற்றிற்கு முன் வல்லெழுத்துக்களை முதலாடக்கூடிய சொற்கள் வந்து அல்வழி பொருண்மையில் புணரும். அப்புணர்ச்சி ஆசிரியருக்குரிய முறைப்படி இயல்பாய் முடியும் பண்பினை உடையதாகும். நாகு கூட்டல் கடிதுனா அதாவது அறுவகை குற்றிலுகர நிலைமொழியாக நிற்குமா. அதற்கு முன்னாடி வல்லெழுத்து வந்துச்சுன்னா இயல்பாக முடியுங்கிறாங்க. நாகு கூட்டல் யாது நாகு யாது, வரகு கூட்டல் யாது வரகு கூட்டல் கடிது வரகு கடிது, தெல்கு கூட்டல் கடிது தெல்கு கடிது, எஃகு கூட்டல் கடிது எஃகு கடிது, குரங்கு கூட்டல் கடிது குரங்கு கடிதுன்னு இயல்பாகவே வந்துருச்சு. அடுத்த நூற்பா வல்லெழுத்து மிகும் குற்றிலுகர தொடர். வல்லெழுத்து மிகும் குற்றிலுகர தொடர்னா வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து மிகுமே. வல்லெழுத்து தொடர்மொழி எப்படி இருக்கும்? வல்லெழுத்து தான் வரும். அப்புறம் கொக்கு அப்படிங்கிறது வன் தொடர் குற்றிலுகரம். சரியா? அதை கா அப்படிங்கிறது வல்லெழுத்து வந்திருக்கு. அப்படி இருந்தால் வல்லெழுத்து தான் வரும். கொக்கு கூட்டல் கடிது கொக்கு கடிது, கொக்கு கூட்டல் பறந்தது கொக்கு பறந்தது.
அடுத்த நூற்பா வல்லெழுத்து மிகும் மென்தொடர் குற்றிலுகர சொற்கள். வல்லெழுத்து மிகும் மென்தொடர் குற்றிலுகர சொற்கள் அப்படின்னா சுட்டு சினை நீடிய மென்தொடர் மொழியும், யா வினா முதலிய மென்தொடர் மொழியும், ஆவியல் திரியா வல்லெழுத்து இயற்கை. அப்படின்னா சுட்டு சினை, சுட்டெழுத்துனா என்னது? ஆ இ உ. அது வந்து சினை நீடிய அப்படின்னா ஆ ஈ உ அப்படின்னு வருமா, அது வந்து மென்தொடர் மொழியில் வருமா. அதுக்கப்புறம் யா அப்படின்னா அந்த வினா எழுத்து, அது வந்து மென்தொடர் குற்றிலுகரத்திலோட ஈறு வருமா. சரியா? இந்த 4ம் குற்றிலுகர சொற்கள் நிலையமொழியாக வந்து நிற்குமா. அதாவது அங்கு, இங்கு, உங்கு, யாங்கு இது 4ம் நிலைமொழியாக வந்ததுன்னா அந்த சுட்டுக்கு மட்டும் முதல் எழுத்து வந்து ஆங்கிறது நீளுமா. அதான் சுட்டு சினை நீடிய அப்படிங்கிறாங்க. இங்குனா ஈங்கு, உங்குனா ஊங்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யாங்கு அப்படிங்கிறது வந்து யாங்கு அது வந்து நெடில் வந்து நெடிலாக தான் இருக்கும். சரியா? அது வந்து அதோட வல்லின எழுத்து மிகும். அங்கு கூட்டல் ஆங்கு, ஆங்கு கொண்டான். இங்கு கூட்டல் ஈங்கு, ஈங்கு கொண்டான். உங்கு கூட்டல் ஊங்கு, ஊங்கு கொண்டான். யாங்கு கூட்டல் கொண்டான்னா யாங்கு கொண்டான். அது வந்து என்னாச்சுன்னா வல்லெழுத்து மிகும் மென்தொடர் குற்றிலுகர சொற்கலாம். இதெல்லாமே அங்கு, இங்கு, உங்கு, யாங்கு இது எல்லாமே வந்து மெல்லெழுத்து அப்படிங்க வர மென்தொடர் குற்றிலுகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மென்தொடர் குற்றிலுகர சொற்கள். ஆனால் வல்லெழுத்து மிகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது யாங்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், வினா பார்த்தோமா. அதுக்கு வந்து எப்படி புணரும் அப்படின்னா இயல்பாக புணரும். யாங்கும் என்னும் சொல் இயல்பாக புணர்தல். யா வினாமொழியே இயல்புமாகும். யாங்கிறது வினா சொல்லு, அது நிலைமொழியாக இருந்ததுன்னா வல்லெழுத்து மிகாமல் இயல்பாக நிற்குங்கிறாங்க. முதல் நுட்பாவில் என்ன பார்த்தோம், இந்த யாங்குங்கிறது வந்தால் வல்லின எழுத்து மிகுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து இயல்பாகவும் புணரும். யாங்கு கூட்டல் கொண்டான் இருக்கா, யாங்கு கொண்டான். யாங்கு அப்படிங்கிறது இது எப்படி என்னும் வினா பொருளை தரும். யாங்குங்கிறதுனா எப்படி அப்படிங்கிற, யாங்குக்கு மீனிங் வந்து எப்படிங்கிறத வினா பொருள் அப்படிங்கிறாங்க. ஈற்றயல் திரியா குற்றிலுகர சொற்கள். அடுத்த நூற்பா ஈற்றயல் தெரியாத குற்றிலுகர சொற்கள் அப்படின்னா ஈற்றுக்கு அந்நான்கு மொழியும் தன்னிலை திரியா. அந்நான்கு மொழியும் தன்னிலை திரியானா ஆங்கு, இங்கு, ஊங்கு, யாங்குன்னு பார்த்தோமா, அது 4ம் நிலைமொழியாக வந்து புணருமா. அந்த இடத்துல வந்து இடையில் உள்ள மெல்லினம் வந்து வல்லினமாக தெரியாதான். அந்த 428வது நூற்பாவில் அது வந்து வல்லினமாக வரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வல்லினம் வராது. ஆங்கு கூட்டல் கொண்டான் அப்படின்னா ஆங்கு கொண்டான் அப்படின்னு வல்லினமாய் தெரியாதுங்கிறாங்க. சரியா? மெல்லினம் இங்கு அப்படின்னு இருக்கா, அந்த விதிப்படி வல்லினமாய் தெரியாது. ஆங்கு கூட்டல் கொண்டான்னா ஆங்கு கொண்டான் இக்கு வருது. ஆங்கு முதலிய 4ம் மென்தொடர் மொழிகள். ஆங்கு, இங்கு, உங்கு, ஆங்கு, இங்கு, உங்கு, யாங்கு இதெல்லாமே மென்தொடர் மொழிகள். அந்த மென்தொடர் சொற்களாகிய குரங்கு, எண்கு, அன்பு என்பன குரங்கு, எட்கு, அற்பு என திரிந்தாற்போல ஆங்கு முதலியவை அங்கு முதலாக தெரியாது. இங்கு அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து உண்டு என்னும் சொல் புணரும் முறை. உண்டு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கா, அது எப்படி புணரும் அப்படின்னா உண்டு என் கிளவி உண்மை செப்பின் முந்தை இறுதி மெய்யோடு கெடுதலும். உண்டு என் கிளவி உண்மையாக செப்பின் முந்தை இறுதி மெய்யோடு கெடும். உண்டுங்கிறது இடத்துல டூ இருக்கா, டூவை பிரித்தா இட்டு கூட்டல் ஊவா, இட்டும் கெட்டுரும் டூ ஊவும் கெட்டுருங்கிறாங்க. மேல்நிலை ஒற்றே லகரம் ஆதலும். அந்த ஒற்று இருக்குல்ல லா, அந்த 2-3 சுழி இன்னு இருக்குல்ல, அது வந்து லகரம் ஆயிருமா, பொது லகரமாக மாறிடுமா. 3 சுழி இன்னுங்கிறது பொது லகரமாக மாறிடுமா. முறை 2ம் உரிமை உடைத்தே, இந்த 2 முறையிலும் வரும். வல்லெழுத்து வரும் காளையன அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வல்லெழுத்து வரும் என காளையன. அதாவது உண்டு கூட்டல் பொருள் இருக்கா, உண்டுல வந்து அந்த டூவை பிரித்தா இட்டு கூட்டல் ஊவா, அந்த இட்டும் கெட்டுரும் ஊவும் கெட்டுரும்.
அப்புறம் உண்ணு மட்டும்தான் இருக்கும். சரியா? உண்ணில் வந்து அந்த 3 சுழி இன்னு டன்னகர நான் வந்து பொதுலகரமாக மாறிடும். உள் குட்டல் பொருள் அப்படின்னு இருக்கா, அது வந்து உள் பொருள். வல்லினம் மிகாமல் அப்படியே இயல்பாக வந்திருக்கு உள் பொருள். அப்படின்னா உண்டு எப்படி புணரும் நாங்கன்னா, உண்டுல டூ வந்து மெய்யோடு கெட்டுரும், இன்னும் வந்து இல்லா மாதிரி அப்படியே புணரும் அப்படிங்கிறாங்க. அடுத்த நூற்பா அப்படியே புணரும். அது மட்டும் இல்லாமல் வருமொழி முதலில் பகரம் நீங்களாக ஏனைய சொற்கள் வந்தால் ஈறு கெடாமல் இயல்பாய் புணருமா. உண்டுங்கிற சொல் இருக்குல்ல, அதில் முதல்ல பகரம் நீங்களாக ஏனைய சொற்கள் வந்தால் ஈறு கெடாமல் இயல்பாய் புணருங்கிறாங்க. அந்த பகரத்தை மட்டும் விட்டுறணும், மற்ற எல்லா சொல்லும் வந்ததுன்னா இயல்பாய் புணரும் அப்படிங்கிறாங்க. ஏன் பகரம் வரும் அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம வருமொழி முதல்ல பொருள்னு பார்த்தோமா, அந்த பொருளில் வந்து பகரம்தான் இருக்குது. அந்த பகரம் வந்தால் தான் லகரமாக மாறும். அந்த பகரம் மட்டும் தவிர்த்துட்டு மற்றது எல்லாமே இயல்பாக புணரும் அப்படிங்கிறாங்க. உண்டு கூட்டல் காணம். காங்கிறது நிலைமொழியில் வருமொழியில் கா அப்படிங்கிறது வந்து வல்லின எழுத்து, ஞாங்கிறது மெல்லின எழுத்து, யாங்கிறது இடையின எழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. இது வந்ததுன்னா இயல்பாய் புணரும். ஆனால் எந்த எழுத்து தவிர பகர நீங்களான இதுக்கு முன்னாடி பொருள்னு பார்த்தோமா, அந்த 3 சுழி வந்தால் டாவாக இல்லால் பொதுலகரமாக மாற்றணும். அதை தவிர மற்ற எல்லாமே இயல்பாய் புணரும். உண்டு கூட்டல் காணம் உண்டு காணம், உண்டு கூட்டல் ஞான் உண்டு ஞான், உண்டு கூட்டல் யாழ் உண்டு யாழ், உண்டு கூட்டல் அடை உண்டு அடை அப்படின்னு புணருங்கிறாங்க. அடுத்த நூற்பா குற்றிலுகர ஈற்று திசை பெயர்கள் புணர்தல். திசை பெயர்னா என்னது? வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு திசை பெயர் 4 இருக்குல்ல, அந்த 4 பெயர் எப்படி புணருனா, இரு திசை புணரின் ஏ இடை வருமே. 2 திசை பெயராக இருக்கணும். அது நிலைமொழியில் குற்றிலுகர சொல்லாக இருக்கணும். அப்போது 2 திசை வந்ததுன்னா ஏகாரம் வருங்கிறாங்க. வடக்கு கூட்டல் தெற்கு. வடக்கு கூங்கிறது உகரம். சரியா? கிழக்குங்கிறது உகரம். நிலைமொழியில் வந்துருச்சா? வருமொழியில் தெற்குன்னு வந்திருக்கு. வடக்கு கூட்டல் தெற்கு அப்படிங்கிறக்க ஏகாரம் போட்டு வடக்கே தெற்கு, கிழக்கு கூட்டல் மேற்கு கிழக்கே மேற்கு அப்படின்னு ஏகாரத்தை எண்ணிச்சுக்கணுங்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்பன 4 பெருந்திசையை குறிக்கின்ற பெயர். இவை அனைத்தும் வன்தொடர் குற்றிலுகரத்தை ஈராக கொண்ட சொற்களாகும். இந்நான்குளுள் 2 திசைகள் ஒன்றோடு ஒன்று உண்மையாக புணரும். வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் என்பன உண்மை தொகை. அதாவது வடக்கும் உம்மு வருதா, தெற்கும் உம்மு வருதா, அது மாதிரி உண்மை தொகைங்கிறாங்க. இது வடக்கு கூ வந்துருச்சுனால அது உகரம். இது 4மே என்னது? கா கூ அதெல்லாம் வந்து என்னென்னா வன்தொடர் வல்லின எழுத்து தான் உகரத்தில் வந்து முடியுது. இதெல்லாம் வன்தொடர் குற்றிலுகரம் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது திசைப்பெயரோடு திசைப்பெயர் புணர்தல். திசைப்பெயரோட திசைப்பெயர் என்னது? இப்போ தான் 4 திசை பார்த்தோம். அது கோண திசையில் புணர்தல். கோண திசைனா வந்து வடக்கோடு கிழக்கு புணருது, அப்புறம் வடக்கோடு மேற்கு புணருது. இது மாதிரி தான். திரிபு வேறு கிளப்பில் ஒற்று இறுதியும் கெடுதல் வேண்டும் என்பனார் புலவர். திரிபு வேறு கிளப்பில் ஒற்று இறுதியும் கெடுதல் வேண்டும். அதாவது வடக்கு அப்படின்னு இருக்கா, இக்கு கூட்டல் ஊல அந்த வந்து இக்கு கெட்டு போயிருங்கிறாங்க. கெடுதல் வேண்டும் என்பனார் புலவர். ஒற்று மெய் திரிந்து நகரமாகும் தெற்கோடு புணரும் காளையான அப்படிங்கிறாங்க. அதாவது திரிபு வேறு கிளப்பில் ஒற்று இறுதியும் கெடுதல் வேண்டும் என்பனார் புலவர். ஒற்று மெய் திரிந்து நகரமாகும் தெற்கோடு புணரும் காளை அப்படின்னா, இந்த 2 பெருந்திசைகள் புணர இடப்பொருளை உணர்த்தும் கோண திசையை உருவாக்கும். இப்போ 2 திசை, இது திசை பெயர்னு சொல்லுவோம். அது 2 திசை சேரப்போது அது என்னவா மாறுதுன்னா இடப்பொருளை உணர்த்துமா. அது நிலைமொழியில் இறுதியிலும் குற்றிலுகரம் நின்ற வல்லெழுத்தும் அதன் அயலெழுத்தும் இக்கு வந்து கெடுமா. அதற்கு தெற்கு என்னும் பெயர் நிலைமொழியை நின்று புணரும். அவ்விடத்து குற்றிலுகரம் தான் ஏறி நின்ற மெய்யோடு கெடும். அதன் அயல் எழுத்தாகிய ரகர ஒற்று நகர ஒற்றாக திரியும். அதாவது இக்கு வடக்கு அப்படின்னு இருக்கா, அதில் இக்குவும் இக்கு கு 2 அடிபட்டு போயிடும். அப்போனா வட கூட்டல் கிழக்கு அப்படின்னு இருக்கும். வடகிழக்கு
அப்படிங்கிறாங்க. வடகிழக்கு, வடக்கு கூட்டல் மேற்குன்னு இருக்கா, இந்த வடக்கில் இக்கு போயிருமா, மேற்கில் இருக்கிற ரகரம் என்னவா இருக்கும், ரகரம் வந்து நகரமாக, மேற்கு அப்படின்னா வட கூட்டல் மேற்கு, வடமேற்கு அப்படிங்கிறாங்க. அதன் அயல் எழுத்து என்னது, மேற்குக்கு ரகர ஒற்று, ரகர ஒற்று நகர ஒற்றாக தெரியும் அப்படிங்கிறாங்க. ரகர ஒற்று எப்படி இருக்கும், நகர ஒற்றாக தெரியும் அப்படின்னா அது அடுத்த ஸ்டெப்பில். இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, வடக்கு கூட்டல் கிழக்கு அப்படின்னா இக்கு மட்டும் போயிடும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. வடகிழக்கு, வடக்கு கூட்டல் தெற்கு அப்படின்னா வடமேற்கு, அதில் வந்து இக்கு மட்டும்தான் போயிடும். சரியா, இக்கு மட்டும் போயிருங்கிறாங்க. அதே வந்து ரெண்டாவது ஸ்டெப்பில் தான் அந்த ரகரம் வந்தால் நகரமாக மாறுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இக்கு அடிபட்டு போயிடும். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து என்னென்னா அந்த ரா இருக்குல்ல, அந்த வல்லின ராவுக்கு பதிலாக நான் வருங்கிறாங்க. தெற்கு கூட்டல் கிழக்கு அப்படின்னு இருக்கா, அதில் வந்து கூ மட்டும்தான் போகும். கூ போட்டுச்சுன்னா ரகரம் மட்டும்தான் இருக்கும். தெற்குட்டல் கிழக்குன்னு இருக்கா, அந்த ரா வந்து நகரமாக மாறிடும். சரியா, தெற்கு கூட்டல் மேற்கு அப்படின்னு இருக்கா, அந்த கூ கெட்டு போயிடுச்சுன்னா ரகரம் மட்டும் இருக்கும். தெற்குட்டல் மேற்கு தென்மேற்கு, ரகரம் நகரமாதல், இந்த இடத்த ரகரமாதல். வடக்கு முதலிய 4ம் பெருதிசைகளாம். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு சொல்கிற எல்லாமே பெருந்திசைகளாம். வடகிழக்கு முதலிய 4ம் கோண திசைகள் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் திசை வந்துச்சுன்னா வடக்கு அப்படின்னா இக்கு போயிடும். ரெண்டாவதுல வந்து தெற்கு அப்படின்ருக்கு அந்த கூ மட்டும்தான் போகும். ரகரம் வந்து என்னமாக ஆகும்னா நகரமாக மாறும் அப்படிங்கிறாங்க. நன்றி. அடுத்த காணொளியில் குற்றியலுகர புணரியல் பார்ட் 2 பார்க்கலாம். வாழ்க வளத்துடன்.